வணக்கம் நண்பர்களே. கார் வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கு முன்னாடி கார் வாங்கினவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி மாருதி நல்ல ஒரு முயற்சி கையில் எடுத்திருக்காங்க. அதை பற்றியும் அதே மாதிரி இந்தியாவில் இப்போ கார் வாங்குகிற எல்லாருமே சேஃப்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தயாரிப்பு நிறுவனங்களுமே கூட பார்த்திங்கன்னா ஏர்பேக்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக அதிகமாகவே கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஏர்பேக்கே இருக்காது. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஏர்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் 20க்கும் மேற்பட்ட கார்களில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்களில் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கார்களில் எந்தெந்த கார்களெல்லாம் 6 ஏர்பேக் இருக்குது அப்படின்னு ஒரு 10 கார்கள் பற்றியும், நிசான் மேக்னைட்டில் காரில் ஒரு புது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸ்க்காக. அதை பற்றியும் ஃபைனலாக டொயோட்டா நிறுவனம் டெய்சர் காரில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல மாருதி சுசுகி கொண்டு வர போகிற அந்த ஒரு அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். E20 அப்கிரேட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டை கொண்டு வர போகிறாங்களாம். இப்போ இந்த E20 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 20% எத்தனால் இருக்கும், மீதி 80% பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்கும். இதுதான் E20 அப்படின்னு சொல்லுவாங்க. E20 ஃபியூவல் இன்னும் நாடு முழுக்க எல்லா பெட்ரோல் பம்ப்ஸ்லையுமே வரல. பட் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் அந்த E20 நோக்கி தான் நம்ம புஷ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் இல்லைனா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பெட்ரோல் பம்பில் இந்த E20 ஃபியூவல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு இப்போ போயிட்டு கார் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ வர கார்கள் எல்லாமே E20 ஃபியூவலை சப்போர்ட் பண்ணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கியிருக்கீங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் காரில் அந்த ஃபியூவலை போட முடியாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த E20 அப்கிரேட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டை கொண்டு வர போகிறாங்க. இன்னும் இது பற்றின ஒரு எக்ஸாக்டான ப்ரைஸ் லிஸ்ட் வெளியாகலை. பட் அநேகமாக மாடலை பொறுத்து மினிமம் 4000 ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கிட்டில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா மெட்டீரியல்லாம் மாற்றிடுவாங்க. அதாவது எந்தெந்த இடங்கள்லாம் இன்ஜின் அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபியூவல் லைன் அந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய மெட்டல் பாட்டு, ரப்பர் பாட்டு, பிளாஸ்டிக் காம்போனண்ட்டு, சீல்ஸு, கேஸ்கட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் E20 ஃபியூவலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி E20 ஃபியூவல் உள்ள வந்தாலுமே தேய்மானம் அடையாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிட்டை வச்சு நமக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ பழைய கார்கள்லையுமே E20 ஃபியூவலை உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாருதி சுசுகி கொண்டு வரலான்னு இருக்காங்களாம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா அந்த 6 ஏர்பேக் பற்றின ஒரு அப்டேட்டு. 6 ஏர்பேக் இப்போலாம் சின்ன கார்களில் விலை கம்மியான கார்களே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இதில் ரொம்ப விலையும் கம்மியாக இருந்து நல்ல 6 ஏர்பேக் ஃபீச்சரோடு வரக்கூடிய 10 கார்கள்னு பார்த்தோன்னா 10வது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய ஆரா கார் இருக்குது. இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6.54 லட்சம் ரூபாய் வரும். இப்போ இந்த காரில் 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. பவர் நமக்கு 83 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹுண்டாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர், i20, கிராண்ட், i10s இந்த மாதிரி கார்லையுமே இந்த சேம் இன்ஜின் தான் நமக்கு வரும். அதேமாதிரி இந்த காரோட டாப் எண்டோட ப்ரைஸுமே 9.11 லட்சம் தான். அப்போ 10 லட்சத்துக்குள்ளே பேஸ் மாடல், டாப் எண்டு 2 மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுமே நமக்கு வந்துடும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல மாருதி சுசுகி ஷிஃப்ட் கார் இருக்குது. ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் 6.49 லட்சத்துலேருந்து நமக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரீசெண்டாக இதில் இன்ஜின் அப்டேட் கொடுத்தாங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z சீரிஸ் இன்ஜின் கொடுத்தாங்க. 82 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், AMT டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே கொடுத்தாங்க. அதேமாதிரி நமக்கு மைலேஜும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதில் 25.75 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. CNG ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 9.50 லட்சம் ரூபாய் டாப் எண்டு இந்த ப்ரைஸில் விற்பனையில் இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல சிட்ரியா நிறுவனத்தில் வரக்கூடிய C3 கார் இருக்குது. இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6.23 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார் மாருதியில் இருக்கக்கூடிய எக்னிஸ், அதேமாதிரி டாடா பஞ்ச் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரில் 6 ஏர்பேக் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ESC, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதில் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. நார்மல் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல நிசானில் மேக்னைட் கார் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 6.14 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்டு போனோன்னா 11 லட்சத்துக்கு மேலே போகும். இந்த கார்லேயும் நமக்கு 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. கூடவே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுக்குறாங்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும். ஐசோஃபிக்ஸ் ஆங்கர்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்ஜின் 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதேமாதிரி 1.0 லிட்டர்லேயே நமக்கு டர்போ சார்ஜர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல
ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய எக்ஸ்டர் கார் வந்து இருக்குது. எக்ஸ்டர் காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து 6 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீட் ஏஎம்டி ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். பவர்னு பார்த்தோன்னா 83 ஹார்ஸ் பவரையும் 114 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுமாதிரி சிஎன்ஜி நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டாப் எண்டோட ப்ரைஸ் வந்து 9.25 லட்சம் வந்து வரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல ஹுண்டாயிலே கிராண்ட் i10 நியோஸ் கார் வந்து இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் வந்து 5.98 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயுமே முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சேம் இன்ஜின் 1.2 லிட்டர் 83 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் எக்ஸ்டரில் பார்த்தோம்ல அதே இன்ஜின் தான் இந்த கார்லேயும் நமக்கு வந்து வரும். இந்த கார்லேயுமே நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. டாப் எண்டோட ப்ரைஸ் வந்து 8.38 லட்சம் ரூபாய் வந்து வரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல வேகனார் கார் வந்து இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் வந்து 5.79 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜின்னு பார்த்தோன்னா 2 பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக 69 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி 1.0 லிட்டரில் ஒன்று கொடுக்குறாங்க. 1.2 லிட்டரில் இன்னொரு பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்து வரும். அந்த இன்ஜின் வந்து 91 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டாப் எண்டோட ப்ரைஸ் வந்து 7.50 லட்சம் வந்து வரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல செலரியோ கார் வந்து இருக்குது. செலரியோ பொறுத்த வரைக்கும் 5.64 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்டோ வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா தாராளமாக வந்து செலரியோவுக்கு வந்து போகலாம். இந்த காரில் 1.0 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. 67 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 89 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி நமக்கு வந்து இருக்குது. ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து டாப் எண்டில் கொடுக்குறாங்க. 7.37 லட்சம் ரூபாய் வரும் டாப் எண்டோட ப்ரைஸு. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல எக்கோ கார் வந்து இருக்குது. எக்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு வேன் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. நல்ல இடவசதி இருக்கும். பேசஞ்சர்ஸும் கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். இதுலையுமே நமக்கு வந்து 6 ஏர் பேக்கை ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து 5 சீட்டர் மற்றும் 6 சீட்டர் இந்த 2 கான்ஃபிகரேஷனில் இந்த கார் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல ஆல்டோ K10 வந்து இருக்குது. 4.23 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிறதுலே வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக 6 ஏர் பேக் வசதியோடு வரக்கூடிய கார் வந்து இந்த K10லையுமே நமக்கு வந்து சேம் முன்னாடி பார்த்த மாருதியில் பார்த்த அதே இன்ஜின் தான் இதுலேயும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த அப்டேட் நிசான் பார்த்தீங்கன்னா மேக்னைட் காரில் 10 வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி பிளானை வந்து இப்போ வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கார் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 வருஷம் அப்படி இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வாரண்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வாரண்டி நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நிசானில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் 10 வருஷம் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்டாண்டர்ட் வாரண்டி 3 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த 3 வருஷத்துலேருந்து 3+1, 3+2, 3+3, 3+4 இப்போ ஃபைனலாக 3+7 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 10 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து அந்த ஒரு 10 வருஷம் வாரண்டி பிளான் போடுறோம் அப்படின்னா அந்த கடைசி 3 வருஷம்லாம் நமக்கு இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்தால் கூட நம்மளால் வந்து பே பண்ணாமல் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து மெயினாக அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு மேஜர் பார்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுருந்துமே மேஜர் பார்ட்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்டெண்டடாக வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அந்த வகையில் வந்து மேக்னெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கான பிளானும் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதற்கான சார்ஜஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபைனல் அப்டேட்டு. இப்போ டொயோட்டா நிறுவனம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 6 ஏர் பேக்கு அந்த ஒரு பிளானை டொயோட்டாவும் கையில் எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக மாருதி தான் ஒரு பிளானை கொண்டு வருவாங்க. பட் டொயோட்டா மாருதியில் டைப்பில் இருக்கிறதுனால அவங்க வழியை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து இனிமேல் டெய்சர் காரில் 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இந்த டெய்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி மாருதியில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் காரை அப்படியே ரீவாஷ் பண்ணி தான் டொயோட்டாவில் டெய்சர் அப்படிங்கிற பேரில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கார்லையுமே 6 ஏர் பேக் வசதியை நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நன்றி.